சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டுருக்கானா, அந்த மவுண்டனுக்கு போறதுக்கு வேற ஒரு வழியும் இருக்கு. அந்த வழியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த அக்காவும், என்னது அந்த பேண்டிட்ஸ், அதுக்கப்புறம் அந்த விசித்திரமான அதாவது ஸ்டேஞ்சான மான்ஸ்டர்ஸ், அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க அதுங்களை தவிர்க்கிற ஒரு புதிய பார்த்தா, அதுவும் அந்த ஐடோட்ல இருக்க யாருக்குமே அதை பத்தி தெரியாதா? அது என்னவா இருக்கும்? ஒருவேளை அவரு ஸ்டேக் க்ளோட் ஃபேஷனோட மெம்பர்ஸை செக் பண்றாரா? அப்படி இல்லைன்னா அவரு அந்த வார்த்தையை நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் அதை பேசி அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தினா அவரு உண்மையாவே ஒரு டேலண்ட்ஃபுல் பர்சன் தான் அப்படின்னு இந்த அக்காவும் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், என்னால இங்க இருக்க எல்லாரையுமே அந்த கமிஷன் ஒர்க்குக்கு கூட்டு போக முடியாது. எதனாலனா அந்த கமிஷன் ஒர்க்ல எந்த அளவுக்கு ஆட்கள் கம்மியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த வேலை சீக்கிரமா முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதனால அந்த எம்டி தியான்மு அந்த கமிஷன்ல பங்கேற்க போறவங்கள நானே செலக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, அப்பனா அந்த காட்ஸுக்கான எக்ஸாம் நடந்ததுக்கான காரணமே இதானா, இன்னும் ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு இந்த அக்காவும் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ என்னன்னா, அந்த எம்டி தேன்மு அந்த கமிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த காட்ஸுக்கான எக்ஸாமே வச்சுருக்கான். அதில் டேலண்ட்ஃபுல்லான அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள வச்சு அந்த கமிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது, அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கானா அப்படின்னு இந்த அக்கா சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நவாங் நோ மார்லுக், அதுக்கப்புறம் சிங்மா, அதுக்கப்புறம் சிஹாரின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ பேர் சொன்னல, இவங்க தான் அந்த எம்டி தியான்மு அந்த கமிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற மெம்பர்ஸ். என்னடா இதில் என் பேர் வரலையே, நான் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லையா, நான் என்ன அவ்வளோ வேஸ்ட்டா அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் உங்களை ஸ்ட்ராங் இல்லை வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல, நீங்கள் ஸ்ட்ராங்கு தான். உங்களுக்கு நான் வேற ஒரு கமிஷன் ஒர்க் வச்சிருக்கேன், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஜூத்தே நீ தான் இப்போதைக்கு அதாவது டெம்ப்ரவரி கமிஷன் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நீ நாங்சியாங்கில் இருக்க ஜியாங்ஜிக்கு சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ன கமாண்ட் கொடுத்தாலும் நான் தயங்காமல் அதை செய்வேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கே போயிட்டு இந்த லெட்டரில் இருக்க ஆர்டர்ஸை பின்பற்று அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அதாவது அவர்கிட்ட ஒரு லெட்டர் தரான். அதுக்கப்புறம் எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதை பார்த்த இவரும் என்ன சொல்லிருக்காருன்னா, மிஸ் டேங் நம்ம உண்மையாக அதாவது ரியலாக நம்ம இந்த கமிஷனில் பங்கேற்க போகிறோமா இல்லை போக போகிறோமா அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்களும், டேய் அவரை பற்றி அதாவது யூஜின் ஊனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அவர் கூட போய் ஆகணும் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்பிரும், இது அவ்வளோ ஃபேராக இல்லை தான், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டிருப்பீங்க அப்படின்னு இவரு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் இப்போது ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இது இன்னும் இடம்னா இதான் தியான்மு ஹைட் அவுட். இவங்களாம் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் தியான்மு ஹைட் அவுட்டில் இருக்க பேண்டிட்ஸோட மிலிட்ரி ஸ்குவாட். இதோட நேம் ஃபர்ஸ்ட் வுல்ஃப் ஸ்குவாட், இந்த ஸ்குவாடோட நேம். அதுக்கப்புறம் அந்த ஸ்குவாடில் இந்த ஒருத்தவங்க என்ன சொல்லிருக்கானா, என்னோட மைண்டை நான் இப்போ இழக்க போகிறேன் ஸ்குவாட் லீடர், நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் இந்த மவுண்டனில் வீணை தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னு இவனும் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் டேய் என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாஸ்டர்ட்ஸுங்க இந்த மவுண்டன் பாத்வேக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க அப்படின்ற காரணத்தினால எங்களை இந்த மலை ஃபுல்லாக சுற்ற விட்ருக்கீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இவர். அதுக்கப்புறம் இவனும், நம்ம இன்னும் ஒரு 5 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சோம், நம்ம ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி இவரு சொல்லிருக்காரு. இதை கேட்டு இவரு என்ன சொல்லிருக்காருன்னா, ஓ அப்படியா, அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே அச்சு பேசுங்காமல் நம்ம பாஸ் கிட்ட போயிட்டு சொல்லுங்கள், என்ன தந்தாலும் என்ன சொன்னாலும் வாங்கிக்கிங்க போங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வேலை இப்போ முடிஞ்சிடும், நானே வேணால் உங்களுக்காக ரெக்கமெண்டேஷனில் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. இதை கேட்ட அவங்களும், ஐயோ யார் அப்படி சொன்னது, நாங்களாம் ஒரு கிரேசி பாஸ்டர்ஸ், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கூடாது, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாஸ்கிட்டே சொல்லக்கூடாது, அப்பயே மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. எங்களுக்கு பயமா, யார் சொன்னது, நாங்கள் இன்னும் 5 ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்போம், இந்த மலையை பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை. ஆமாம் அது சரிதான், அந்த அந்த பேக் கமிஷன் கிளான் அதை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு இவங்களும் சொல்லிருக்காங்க. டேய் அது பேக்கன் கிளான்ரா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் இவரும் என்ன சொல்லிருக்காருன்னா, இது பிரேக்கன் கிளானா, ஓ அந்த 2 பிரதர்ஸும் மாற்றி மாற்றி அவனுங்களே ஏமாத்தீங்களே அந்த கிளானா, சொல்லு அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டேய் அவனுங்களை பற்றி என்னடா சொல்கிறதுக்கு, இது அவனுங்க மட்டும் இந்த மவுண்டனுக்குள்ளே வந்தாலே நம்ம கண்ணில் பட்டாலே அவங்களோட உடம்புலேருந்து அதாவது முண்டத்துலேருந்து அவங்களோட கால்கள் எல்லாமே தனியாக கலந்து விழணும். அதுக்கப்புறம் இவங்களும் ரொம்ப சத்தமாக கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணி
நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களோட கிளானை எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் இந்த மவுண்டன் பாத்வேக்கு புதுசு, நான் இந்த ஹைட் அவுட்டுக்கும் புதுசு தான், எனக்கு அதனால இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்க சொல்ல, என்ன என்ன அது என்ன வாய்ஸ் அது, எனக்கு ஏதோ வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு இவரும் சொல்லிட்டு சொல்ல, ஹேய் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து இவரோட கைத்தை பிடிக்கிறாரு. கழுத்தை பிடிச்சி, டேய் இன்னும் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போயிருந்த அவ்வளோதான், மலையோட உச்சிலேருந்து கீழே விழுந்திருப்ப, உன்னோட உடம்புலாம் செதறிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம், இல்லை என்னோட காதில் இன்னும் ஒரு நாய்ஸ் சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் நான் இங்கே என்னன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு இவரும் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் ஐ எம் சாரி பிரதர் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் இவன் பேச கண்டுக்காம, இன்னதே அந்த ஆளை பாருங்களா, இருங்கடா நாங்கள் வரேன், நான் கேட்குற கேள்வியை நீங்கள் 2 பேரும் நாண்டுட்டு சாக போகிறீங்களா அப்படின்னு நாங்கள் போயிட்டு, டேய் எனக்கு ஏற்கனவே கோவம் வந்துச்சு, அதனால் நான் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா, அதுக்கப்புறம் என்னோடய ஆர்டரை ஃபாலோ பண்ணலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன், அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், காட் இட் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரோட பின்னாடி இருக்கிறவரும் காட் இட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேண்டிட்ஸ் எல்லாருமே பேசி முடிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ மலை மூலியமாக மேலே ஏறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிருக்காருன்னா, என்ன மன்னிச்சிருங்க கிளான் லீடர், எனக்கு வந்து இந்த வால் டைகர் டெக்னிக் இன்னும் பழக்கப்படலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம ஹீரோவும், டேய் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்மளோட பெரியவர் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, ஆனால் கிளான் லீடர் இது உங்களால் ஏற்றுக்க முடியுமா, ஏன்னா இது கஷ்டமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மார்லுக்கும், ஆமாம் லீடர் இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், எனக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை, நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட வேண்டியது இல்லை, ஒழுங்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். எதனாலனா நம்ம ஹீரோ தான் இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு மேலே ஏறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஒரு அசரு கீ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க, மான்ஸ்டர்ஸ் இன்னர் கீ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனா சொல்லிட்டுருக்கான்னா, லக்கீலி எனக்கு வந்து நேச்சுரல் பவர் யூஸ் பண்ண தெரியவே என்னால் எஃபெக்டே இல்லாமல், அதாவது கஷ்டமே இல்லாமல் என்னால் மேலே ஏற முடியுது. எப்படின்னா நம்ம ஹீரோ வந்து இப்போது டைகர் வால் அப்படின்ற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணிட்டுருக்கான். அதாவது எல்லாருமே அதான், அவங்க 3 பேருமே அதான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோவை வந்து நேச்சுரல் பவர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹீரோ வந்து சும்மா கையை வச்சாலே அப்படியே அவனால் நிஞ்சாட்டு மாதிரி அப்படியே ஏற முடியுதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான், எஃபெக்டே இல்லாமல் ஏற முடியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்லுக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளான் லீடர் எங்களுக்கு கீழே ஒரு எம்டி ஸ்பாட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. யார் சொல்கிறாங்கன்னு எனக்கே சரியாக தெரியல. அதுக்கப்புறம் எல்லாருமே மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே ஆன்னு ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உண்மையாகவே இருக்கா, ஒரு கேவ், அதாவது ஒரு குகை. அதுக்கப்புறம் இந்த அக்காவும், கிளான் லீடர் இது உண்மையாகவே நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் என்னன்னு தெரியல, நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க, என் மேலே எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். இதை கேட்டவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, என்னை மன்னிச்சிருக்கேன் கிளான் லீடர், இதை பார்த்த ஆர்வத்தில் என்னோட எல்லையை நான் கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், சரி விட்டு இட்ஸ் ஃபைன், இது வந்து எங்கள் அப்பா தான் கண்டுபிடிச்சாரு, இது வந்து எங்கள் அப்பா தான் மெயின்டெனும் பண்ணியிருந்தார் அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டுருக்கான். அதாவது ப்ரிப்பேர் மெயின்டெனு எல்லாமே அவங்க அப்பா தான் பண்ணியிருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றி எனக்கு தெரியும், ஆனால் இந்த இடத்தோட உண்மையான பங்கை பற்றி எனக்கு இப்போ தான் தெரியும், இப்போ தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் மார்லுக்கு என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, இந்த கல்லில் என்னவோ எழுதியிருக்கு, ஆனால் மார்லுக்கு இதை படிக்க தெரியல, இதை யாருன்னா படித்து அவர்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஹிடன் கேவ் ஆஃப் த திங்ஸ், இது வந்து ரொம்ப பயங்கரமான கேவா, இதுக்குள்ளே போகிறது கண்டிப்பாக தற்கொலைக்கு சமமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவெடி அப்படின்ற மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறம் இதை கேட்டு நம்ம டூவும், நம்ம இதுக்குள்ளே போனோமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், ஆமாம் இதான் அந்த எம்டி தியான்மு, அந்த சிகரத்துக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இப்போது நம்ம ஹீரோ போக போகிற குகை யாரோடிதுன்னா, மேன் ஜாங் ஜா அவரோடிது தான் இந்த குகை. இவர் வந்து ஒரு ஃபார்மேஷன் பைத்தியம், ஏன்னா இவர் எங்கே போனாலும் ஃபார்மேஷன் அங்கே வச்சுட்டு வந்துடுவார். இவர் வந்து ஒரு ஃபார்மேஷன் கிங்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இவர் பண்ணுற ஃபார்மேஷன் எல்லாமே அவ்வளோ பெருசாக இருக்கும். ஃபார்மேஷன் கிங்குனால எவ்வளோ பெரிய ஆள் அவர்லாம், அதனால் இதுக்குள்ளே அந்த கிழவை எதனா வச்சுட்டு போயிருப்பான், அதை போயிட்டு நம்ம கண்டிப்பாக ஆட்டி போட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவங்க மொத்த பேரும் குகைக்குள்ளே போயிட்டுருக்காங்க. நம்மளோட நம்பர் 2க்கு கை கால் எல்லாம் நடுங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும்,
நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆனா ஒருத்தன பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்பர் 2 என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, லீடர் இது வந்து ஒரு ஹிடன் கேவ். அதுக்கப்புறம் இதை கிரியேட் பண்ணவன் அந்த பைத்தியக்கார ஃபார்மேஷன் மாஸ்டரு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எக்ஸ்ட்ரீமா நம்ம தற்கொலைக்கு தான் போகிறோம் அப்படின்றத நல்லா எனக்கு நினைவூட்டுது. அதனால் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு கிளானில் இருக்க ஒருத்தவன் அந்த கிழவன் கூட பேசிட்டு இருக்க சொல்ல ஏதோ ஒரு வாயை விட்டுட்டான். அதுக்காக அந்த அவனையும் சேர்த்து அந்த கிளானையும் அழிச்ச அந்த பைத்தியக்கார ஃபார்மேஷன் மாஸ்டர் அவனை பற்றி பேச சொல்லவே கை கால்லாம் நடுங்குது, வாயும் வளருது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. எதை கேட்ட நம்ம ஹீரோவும், டேய் எதை பற்றி நீ கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லாரையும் நான் சும்மா கூப்பிட்டு வந்தேன் நினச்சியா, எல்லாம் இதுக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இவரும் அதான் நம்பர் 2வும் இதை ஒன்று பார்த்து ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அங்கே அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பார்த்தா கேவில் ஓட்ட தெரியுது. இதான் வெளியே போகிறதுக்கான வழியா? என்னடா திடீர்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ தான் இது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். இதோட அந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.